ரோஹிங்கியா அகதிகள் இலங்கையில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இதுவும் பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. வந்திருப்பவர்கள் பயங்கரவாதிகள் இருப்பதாக மீண்டும் சரத் வீரசேகர போன்றோர் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதனிடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகிற பொழுது இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்ட வகையில் அகதிகளாக அல்லாமல் இங்கு வருகை தர வேண்டும் என்பதற்காக பணம் செலுத்தி இங்கு வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிற எனவே இது தொடர்பிலான விசாரணைகள் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று. இவர்களுடைய இந்த வருகை தொடர்பிலான உங்களுடைய பார்வை? உண்மையில் இர்ஃபான், பல லட்சக்கணக்கான ரோஹிங்கியர்கள் மியான்மரை விட்டு வெளியேறி பங்களாதேஷில் குடியேறியிருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவேயும் இலங்கைக்கு இதே போன்று மியான்மர் அதிகள் வந்தபோது அன்றும் சில பேரினவாத அரசியல் செயல்பாட்டாளர்கள் இதுக்கு எதிராக பௌத்த பிக்குகள் உட்பட எதிர்ப்புகளை தெரிவித்து நாங்களும் அந்த வழக்கில் ஆஜராயிருந்தோம். அன்று இலங்கையில் இருக்கின்ற UNHRC அதே போல் IOM போன்ற நிறுவனங்களூடாக அவர்கள் கனடா நாட்டுக்கு குடியுரிமை பெற்று போயிருக்கின்றார்கள். அன்றைக்கு மியான்மரில் வந்து எந்த ஒரு அகதிகளும் வந்து இலங்கைக்கு வேண்டும் என்று வரவில்லை. அவர்கள் கடல் பயணத்தினூடாக இலங்கை கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தவர்கள் அல்லது பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்த நபர்கள். அவர்களுக்கு சர்வதேச சட்டத்தினூடாக அவர்கள் புகலிடம் வழங்குகின்ற நாடுகளுக்கு அவர்கள் செல்லலாம். சவுதி அரசாங்கமும் மிக பாரிய அளவுக்கு பிரஜா உரிமை வழங்கி மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் உதவி செய்திருக்கின்றது. இந்த நபர்களுக்கு இலங்கையில் தங்கியிருப்பதற்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்கள் கடந்த வாரம் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டபோது கூட அங்கு CIDயினர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்டவர்கள் என்று இதுவரையில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதே போன்று நான் நினைக்கிறேன் இவர்கள் மியான்மர் நாட்டுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களது பின் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு மியான்மர் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு நபர்களும் அவ்வாறான தீவிரவாதத்தில் ஈடுபட்டதாகவும் நாம் அறிய கிடைக்கவில்லை. உண்மையில் இதில் சிறுவர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். இலங்கை கடல் பகுதிக்குள் வந்தபோது மீனவர்கள் தான் அவர்களை காப்பாற்றி இதுக்கு கொண்டு வந்தார்கள் தான், அவர்களாகவே வந்து இலங்கையில் இறங்கவில்லை. நான் நினைக்கிறேன் இலங்கையில் புகலிடம் கோரவோ இலங்கையில் பிரஜா உரிமை பெற வேண்டும் என்றோ இலங்கையில் வசிக்க வேண்டும் என்றோ எதிர்பார்ப்புடன் வந்தவர்கள் அல்ல. அவ்வாறு வரவும் இல்லை, இதுவரை காலம் வரப்போவதும் இல்லை நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவ்வாறான அகதிகள் எதிர்பார்ப்பது மேற்கத்திய நாடுகளில், அங்குதான் புகலிடம் வழங்குவார்கள், வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பார்கள், அவர்கள் பாதுகாப்பினை உறுதி செய்து கொடுப்பார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் அவர்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்ய முடியாது. இலங்கை அவ்வாறு பிரஜா உரிமை கொடுக்கவும் இல்லை. இலங்கையில் எங்களது சட்டத்துக்கு உட்பட்டு இமிக்ரேஷன் லோவுக்கு உட்பட்டு இமிக்ரேஷன் டிடென்ஷன் சென்டர் ஒன்று இருக்கின்றது. ஒன்று மெரிஹானையில் இருக்கின்றது, ஒன்று முல்லைத்தீவில் இப்போது அமைத்திருக்கிறார்கள் கடற்படை தளத்தில். அங்கு அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இலங்கைக்குள் வந்து சாதாரண பிரஜைகள் போல நடக்கப் போவதில்லை. ஸோ அதனால் அது பிழையான ஒரு கருத்து சரத் வீரசேகர் அவர்களுடைய. இந்த மக்கள் மனிதாபிமான ரீதியில், அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் என்ன மொழியாக இருந்தாலும் மனிதாபிமான ரீதியில் சர்வதேச புகலிட சட்டங்கள் அதே போன்று இலங்கையினுடைய குடிவரக்கூடிய அளவு சட்டங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு நியாயமான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் ஆரம்ப கட்டத்தில் கடற்படையினர் அவர்களுக்கான உதவியை செய்திருக்கிறார்கள். அதே போன்று அரசாங்கம் சில வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கின்றது. இருந்தபோதும் ஏற்கனவே இவ்வாறான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அகதிகள் இலங்கையை வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ஒரு வசதியான இடமாக காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் கொள்கை அளவில் சில விடயங்களை செய்வதாக நாம் அவதானிக்கின்றோம். அதே போன்று இனவாதிகளும் கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். ஆனால் அப்பாவி மக்கள் சர்வதேச சட்டத்தின் பாதுகாப்பு பெற்றவர்கள் அவர்கள். ஏனென்றால் அந்த நாடு ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை, அங்கிருக்கிற அரசாங்கம் மிலிட்டரி அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு சிறுபான்மை குழுக்களாக ரோஹிங்கிய முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் இன அழிப்புக்கு உட்பட்டவர்கள் என்று ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையிட்டிருக்கின்ற ஒரு குழு. ஸோ அந்த நபர்களுக்கு சர்வதேச பாதுகாப்பு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் அதுக்கு வசதி வாய்ப்புகளை செய்ய வேண்டும். இலங்கை அரசாங்கத்திடம் சில நபர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த நபர்கள் மீண்டும் மியான்மருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று. அது சர்வதேச சட்டத்தின் கீழ் முடியாது. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சிறுபான்மையினருக்கான ரெப்பட்டோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த நாட்டில் இவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதா, மீண்டும் அவர்களை அனுப்பினால் அந்த நாடுகளில் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது நாம் ஊகிக்கலாம். ஆகவே அவர்கள் புகலிடம் வழங்குகிற நாடுகளை சென்றடையக்கூடிய விதத்தில் இலங்கையில் இருக்கிற UNHCR, IOM போன்ற நிறுவனங்களாக
இலங்கை அரசாங்கம் வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் கடப்பாட்டுக்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் அங்கு வந்திருக்கின்ற சிறுவர்கள் சம்பந்தமாக சிறுவர் சமவாயத்தின் கீழ் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுகின்ற சிறுவர்களை மீண்டும் அந்த நாட்டுக்கு எவ்விதத்திலும் அனுப்ப முடியாது. இந்த இலங்கை அரசாங்கம் அந்த சிறுவர் சமவாயத்தை ரெட்டிஃபை பண்ணியிருக்கின்றது. ஸோ அரசாங்கத்துக்கும் அந்த விடயங்கள் தெரியும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் முன்பு ரோஹிங்கிய அகதிகள் இலங்கைக்கு வந்தபோது நாங்கள் போய் அவர்களை சந்தித்திருந்தோம். சட்டத்தரணிகளுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட மனித உரிமை சார்பான சட்டத்தரணிகளுக்கு இம்முறை அதனை இந்த அரசாங்கம் தடுத்திருந்தார்கள். அதில் பாரிய ஒரு விமர்சனம், மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு மத்தியில் ஒரு பாரிய ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் அவர்களை சட்டத்தரணிகள் சந்திப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று. இது சம்பந்தமாக கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பதிவிட இந்த சப்ஜெக்டுக்கு பொறுப்பான ஒரு கலந்துரையாளர் இருந்தது மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களுடன். அவர்கள் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அது நீதிமன்றத்திலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் அவர்களுக்கு ஆஜராக இருந்தார் கடந்த தினத்தில். ஸோ மனிதாபிமான சட்டம் என்பது, மனிதநேய சட்டம் என்பது, மனித உரிமை சட்டம் என்பது சர்வதேசமயப்படுத்தப்பட்டது. இலங்கை அரசாங்கம் அவற்றை மதிக்காது விடாது. குறிப்பாக இந்த அரசாங்கம் அன்று மிகவும் பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் நடந்திருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் கூட அன்று வந்த அகதிகள் நியாயமாக நடத்தப்பட்டிருந்தார்கள். ஸோ இவர்கள் அதனையும் தாண்டி இவர்களை மீள மியான்மருக்கு அனுப்ப வெளிக்கிடுவார்களாக இருந்தால் அது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கைகளை உள்நாட்டிலும் சர்வதேசியாகவும் செய்கிறதுக்கு சட்டத்தரணிகள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை குறிப்பிடலாம்.